சுரேஷ் கோபி எல் முருகனுடன் ரகசிய சந்திப்பு. மகள் தம்பரசிக்கு எம்எல்ஏ சீட். தளவாய் சுந்தரம் பதவி பறிப்பின் பின்னணி. 2016ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கூட அதிமுக வெல்லாத காரணத்தினால் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தளவாய் சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார். இதன் பிறகு ஜெயலலிதா மறைந்து விட்டதால் ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன் என மாறி மாறி அதிமுக நிர்வாகிகள் இடம்பெயர்ந்த காரணத்தினால் அதிமுக மாவட்ட செயலாளர் பதவி காலியாகவே இருந்தது. இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியிலிருந்து எடப்பாடி அணிக்கு வந்த தளவாய் சுந்தரத்தின் தமிழக அரசன் டெல்லி பிரதிநிதியாக நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து எடப்பாடியுடன் நெருங்கிய தளவாய் சுந்தரம் அதிமுகவின் தென் மண்டலத்தில் முக்கிய நிர்வாகியாக வலம் வர ஆரம்பித்தார். எஸ்பி வேலுமணியுடன் நெருக்கம், தங்கமணியுடன் பழக்கம் என அதிமுக மேலிடத்துடன் நெருங்கிய தளவாய் சுந்தரம் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் புரோகிராம்களை தீர்மானிக்கும் அளவிற்கு வளர்ந்தார். இந்த நிலையில் அண்மையில் கன்னியாகுமரி வந்த எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து தனது மகள் தம்பரசியை ஆசி பெற வைத்தார். இந்த அளவிற்கு எடப்பாடியுடன் நெருக்கம் காட்டிய தளவாய் சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை அதிரடியாக பறித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. கன்னியாகுமரியில் RSS பேரணியை துவக்கி வைத்த காரணத்தினால் அந்த தொகுதியை எம்எல்ஏ தளவாய் சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் கட்சிகள் கடந்து மதம் தொடர்புடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது சாதாரண ஒன்றுதான் என்கிறார்கள். கடந்த காலங்களில் RSS பேரணியை அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு துவக்கி வைத்த நிகழ்வுகள் எல்லாம் அதிமுகவில் உள்ளன. அப்படி இருக்கையில் தளவாய் சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோக காரணமே மாவட்டத்தில் அவர் கட்சியை காலி செய்துவிட்டார் என்பதுதான். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரிக்கான அதிமுக வேட்பாளரை தலைமை அறிவிக்கும் முன்பே தளவாய் சுந்தரம் அறிவித்து பரபரப்பை கிளப்பினார். ஆனால் தேர்தலில் தளவாய் சுந்தரம் முன்னிறுத்திய பசிலியான் நசரேத் படுதோல்வியை தழுவினார். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பசிலியான் நாம் தமிழர் வேட்பாளரை விட குறைந்த வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்தார். இதற்கு காரணம் தளவாய் சுந்தரம் தான் குற்றச்சாட்டு எழுந்தது. மாவட்டம் முழுவதும் கட்சியை அழித்து விட்டார். அதிமுக நிர்வாகிகள் பாஜகவிற்கு சென்றுவிட்டனர். தளவாய் சுந்தரத்தினால் கன்னியாகுமரியில் அதிமுக தொண்டர்கள் வேறு கட்சிக்கு சென்றுவிட்டனர் என புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் இருந்து அதிமுகவிற்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் தளவாய் சுந்தரம் தான் என அதிமுக மேலிடத்திற்கு ரிப்போர்ட் சென்றுள்ளது. இதனால் அந்த நேரத்திலும் அதிமுக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி கன்னியாகுமரிக்கு சுவாமி தரிசனத்திற்கு வருகை தந்திருந்தார். அவரை உடனிருந்து கவனித்துக் கொண்டதுடன் திருவனந்தபுரம் விமான நிலையம் வரை சுரேஷ் கோபியுடன் தளவாய் சுந்தரம் சென்றதாகவும் அப்போது ரகசியமாக இருவரும் அரசியல் பேசியதாகவும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து கடந்த வாரம் கன்னியாகுமரியில் RSS பேரணியை தளவாய் சுந்தரம் துவக்கி வைத்தார். இந்த நிலையில் கன்னியாகுமரி வந்த மத்திய அமைச்சர் எல் முருகனையும் தளவாய் சுந்தரம் சந்தித்து ரகசியமாக பேசியதாக கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் கன்னியாகுமரியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை தனது கட்சி அலுவலகத்திற்கு எதிராக நடத்தி மேலிடத்தின் அதிருப்தியையும் தளவாய் சுந்தரம் சம்பாதித்து வைத்திருந்தார். சுரேஷ் கோபி எல் முருகனுடனான சந்திப்பு குறித்து அதிமுக தலைமையிடம் தளவாய் சுந்தரம் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. மேலும் வேட்பாளர் தேர்வு, போராட்டங்கள் போன்றவற்றை தன்னிச்சையாக தளவாய் சுந்தரம் செயல்பட்டுள்ளார். அத்துடன் வரும் தேர்தலில் அதிமுக சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் தான் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதால் பாஜகவில் இணையும் திட்டம் தளவாய் சுந்தரத்திற்கு இருந்ததாக சொல்கிறார்கள். 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக கன்னியாகுமரியில் போட்டியிட தளவாய் சுந்தரம் விரும்புவதாகவும் இதனால் விரைவில் கட்சி மாற உள்ளதாகவும் கூறப்பட்டது. அதிலும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் கன்னியாகுமரியில் தனது மகள் தம்பரசியை களமிறக்கும் அளவிற்கு பேச்சுவார்த்தையை தளவாய் சுந்தரம் முடித்துவிட்டதாக கூறுகிறார்கள். இதனையெல்லாம் அறிந்துதான் தளவாய் சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பறித்துள்ளார். இதற்காக தனக்கு மிகவும் நெருக்கமான தளவாய் சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பறித்துவிட்டதாக கூறுவது உண்மை இல்லை என சொல்லப்படுகிறது.